இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை தியானிக்க போறோம். மெய்யான மனம் திரும்புதல்னா என்ன? இத புரிஞ்சுக்கிறதுக்கு அப்போஸ்தலர் புத்தகத்துல நடந்த ஒரு மிக முக்கியமான சம்பவத்தை நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த வேத பகுதி பாத்தீங்கன்னா ஆதி திருச்சபையோட வரலாற்றிலேயே ஒரு பெரிய திருப்புமுனை. பெந்தகோஸ்த நாள் அன்னைக்கு பேதுருவோட முதல் பிரசங்கத்துக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் அங்கிருந்த ஜனங்களோட இருதயங்கள்ல எப்படி ஒரு ஆழமான கிரியையை செய்தார்னு இது ரொம்ப அழகா நமக்கு காட்டுது. வாங்க இதுல என்ன நடந்ததுன்னு நாம ஒவ்வொரு படியா ஆராய்ந்து பார்க்கலாம். அந்த ஜனங்களோட மனசுல அப்படி ஒரு மாற்றம் வர்றதுக்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? பேதுரு பிரசங்கிச்ச அந்த கடினமான ஒரு சத்தியம்தான். அவர் அங்க கூடி வந்திருந்த ஜனங்களை நேரடியாவும் ரொம்ப தைரியமாவும் எதிர்கொண்டார். இந்த வார்த்தைகளை கொஞ்சம் நல்லா கவனிங்க. நீங்கள் சிலுவையில் அறைந்த பாருங்க, பேதுரு பிரச்சனையை சுத்தி வளைச்சு பேசவே இல்ல. பிலாத்து தான் தீர்ப்பு கொடுத்தான், இல்ல ரோமர்கள் தான் சிலுவையில் அரைஞ்சாங்க, இல்லனா மதகுருக்கள் சதி பண்ணாங்கன்னு சொல்லி அவர் பழியை யாரு மேலையும் போடல. ரொம்ப நேரடியா அந்த கூட்டத்தாரை பார்த்து நீங்கள் அப்படின்னு சுட்டி காட்டுகிறார். இங்கதான் ஒரு முக்கியமான சத்தியம் நமக்கு புரிய வருது. யோசிச்சு பாருங்க, பெந்தகோஸ்தே நாள்ல அங்க இருந்த நிறைய பேரு 50 நாளைக்கு முன்னாடி இயேசு சிலுவையில் அறையப்பட்டப்போ அங்க இருந்திருக்கவே மாட்டாங்க. அப்புறம் ஏன் பேதுரு ஒட்டுமொத்த கூட்டத்தையும் பார்த்து அப்படி சொன்னாரு? ஏன்னா இயேசுவ சிலுவையில் அரைஞ்சது வெறும் இரும்பாணிகள் மட்டும் இல்ல, அது முழு மனுஷகுலத்தோட பாவம். அதாவது உங்க பாவமும் ஏன் பாவமும் தான் அவர் அந்த சிலுவைக்கு கொண்டு போச்சுங்கிற ஆழமான ஒரு உண்மையை தான் அவர் புரிய வச்சாரு. பேதுரு இப்படி ஒரு கடினமான சத்தியத்தை தைரியமா சொன்னப்போ அங்க ஒரு அற்புதம் நடந்துச்சு. அது மனுஷனோட வார்த்தையால வரல, அது ஜனங்களோட இருதயத்துல நடந்த ஒரு தெய்வீகமான கிரியை. ஜனங்களோட அந்த மனமாற்றங்கிறது ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு அழுததில்ல, அது பரிசுத்த ஆவியானவரோட நேரடியான ஒரு கிரியை. பேதுரோட வார்த்தைகளை ஜனங்க கேட்டப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் அவங்கவங்க பாவத்தை அவங்களுக்கே சுட்டி காட்டி உணர்த்தினாரு. இருதயத்திலே குத்தப்பட்டார்கள். இந்த வார்த்தையில எவ்வளோ ஒரு ஆழம் இருக்கு பாருங்க. கல்வாரியில இயேசுவோட சரீரம் எப்படி ஈட்டியால குத்தப்பட்டுச்சோ அதே மாதிரி பெந்தகோஸ்தே நாள்ல பாவம் செஞ்ச மனுஷனோட இருதயம் தேவனோட வார்த்தையால குத்தப்பட்டுச்சு. இதுதான் ஒரு உண்மையான மனம் திரும்புதலுக்கான முதல் படி. சரி, இந்த இருதயத்துல குத்தப்படுறது எப்படி நடந்துச்சு? பேதுரு ஏதோ சென்டிமெண்டான கதைகளை சொல்லி ஜனங்களை அளவைக்கு முயற்சி பண்ணல. அவர் என்ன செஞ்சாரு? யோவேல் தீர்க்க தரிசனத்தையும் தாவீதோட சங்கீதங்களையும் எடுத்து வேத வசனத்தை அடிப்படையா வச்சு பிரசங்கம் பண்ணாரு. எப்போ வேத வசனம் பிரசங்கிக்கப்படுதோ அப்போதான் பரிசுத்த ஆவியானவர் அதை ஒரு இருபுறவும் கருக்குள்ள பட்டயம் மாதிரி பயன்படுத்தி நம்ம இருதயத்துக்குள்ள ஊடுருவி கிரியை செய்யறாரு. அப்படி இருதயத்துல குத்தப்பட்ட ஜனங்க உண்மையான மனம் திரும்புதலுக்கு நேரா வழி நடத்தப்பட்டாங்க. அப்போ மெய்யான மனம் திரும்புதல்னா உண்மையிலே என்ன? மனம் திரும்புதல்னா ஏதோ ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு மாறுறது கிடையாது. அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா நம்ம சிந்தனையில வர்ற ஒரு முழுமையான மாற்றம். பாருங்க, நாம சர்ச்சில் பெரிய பொறுப்புல இருக்கலாம், நிறைய காணிக்க கொடுக்கலாம், இல்லைனா பாடல் குழுவில் பாடலாம். ஆனா உண்மையான மனம் திரும்புதல் இதையெல்லாம் விட ரொம்ப ஆழமானது. அது என்னன்னா, நான் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை தப்பு, நான் போன பாதை தப்புன்னு உணர்ந்து நம்ம வாழ்க்கையை அப்படியே ஒரு 180 டிகிரியில தேவனை நோக்கி திருப்புறது. இது வெளியில செய்யற ஒரு செயல் இல்ல, இது நமக்குள்ள நடக்கிற ஒரு முழுமையான உள்மாற்றம். சரி, இப்போ இந்த செய்தி தனிப்பட்ட முறையில நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசுது. தேவனுடைய வார்த்தை நம்ம இருதயத்தை குத்தும்போது நம்மளோட பதில் என்னவா இருக்கணும்? அன்னிக்கு அந்த ஜனங்க கேட்ட அதே கேள்வியை நாமளும் கேட்கறது ரொம்ப முக்கியம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது நம்ம தப்பையெல்லாம் நியாயப்படுத்தாம இருதயம் உடைஞ்சவங்களா அவர் முன்னாடி நிற்போமா? அந்த கீழ்ப்படிதலோட மனநிலை தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவை. இந்த கேள்வியை நாம ஒரு நிமிஷம் அமைதியா சிந்தித்து பார்க்கலாம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.